எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஒன் பாட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வெங்காய சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி. ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தோல் கூடவோ இல்லைன்னா தோல் எடுத்துட்டு கூட சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். எல்லாத்தையும் நல்ல சிவக்க வறுத்ததும் ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு உங்களுக்கு வேண்டாம்னா இது இல்லாமல் கூட நீங்கள் இந்த ரைஸ் பண்ணிக்கலாம். முழு பூண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். அடுத்து மெலிசா நீல வாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, நீல வாக்கில் நறுக்கின 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் புளி தண்ணியை கட்டியாக சேர்க்காம கொஞ்சம் நீரில் கரைச்சி சேர்த்தோம்னா இந்த புளிப்பு டேஸ்ட் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி புளிப்பு வெங்காயத்தில் இறங்கி நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன். சாதத்தை வெங்காயம் கூட நல்லா கலந்து விடுங்க. இந்த சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியும் எடுத்துக்கலாம். முதல் நாள் வடித்த சாதம் மீதம் இருந்ததுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பை டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துருக்கேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபீஸஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி தரலாம். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது, அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட சர்வ் பண்ணுறேன். சிப்ஸ் அப்பளம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.